இந்த சம்பவத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா நான் கருதுறேன். இப்போ சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல உண்மை இருக்கிறதா நீங்க நம்புறீங்களா? 100% உண்மை இருக்கும் அப்படின்னு ஒரு திரைப்பட இயக்குனரா நான் பொருத்தி பாக்குறேன். ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்தவங்க அந்த சுகி ஜமட்டோவா என்ன சொல்றாங்களே, அந்த அவர்கள் போட்டிருக்கக்கூடிய உடை அணிந்து கொண்டுதான் அந்த கும்பல் ஆம்ஸ்ட்ராங்க வெட்டியிருக்காங்க. இப்ப சவுக்கு சங்கரினுடைய வீட்டை தாக்க போனவங்க எல்லாரும் துப்புரவு தொழிலாளர்களுடைய உடையை அணிஞ்சுக்கிட்டு போறாங்க. அவங்கள்ட்ட என்ன சொல்லி அனுப்புனேன், 2 பேர் போங்க பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். போய் வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அந்த அம்மா நாங்க ஒன்னும் அடிச்சு உடைக்கலங்கிறாங்க. அப்ப என்ன அந்த அம்மா வயசான அந்த அம்மாவே அடிச்சு உடைச்சிச்சா? எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு. யார் அந்த சாருன்னு கேள்வி வந்த போது அவரா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்து யாரையோ காப்பாற்ற முயற்சி பண்றாரு. அப்ப உயர் நீதிமன்றம் கூப்பிட்டு கண்ணா பின்னான்னு கண்டிக்குது. இது உங்க வேலை கிடையாது அப்படின்னு அது சொல்லுது. அப்ப அந்த வேலையை நீங்க ஏன் செஞ்சீங்க? யாரை காப்பாத்த நினைக்கிறீங்க? நான் முற்றுகையிடுறேன்னு ஒரு குரூப் அறிவிப்பதும் அதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறதும் சரித்திரத்தில் நடக்காது. நாடு முழுதும் கூலிப்பட தாக்குதல் நடக்குதா இல்லையா? நடக்குது. நாடு முழுதும் போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா? விற்கப்படுது. நாடு முழுதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிக கடுமையா தாக்கப்படுகிறார்கள். நடக்குதா இல்லையா? நடக்குது. இது எல்லாம் பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சி மக்கள் குடிச்சிட்டு சாகுறாங்களா இல்லைன்னா சாகுறாங்க. பெண்கள் வன்கொடுமை திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மிக கடுமையா இருக்கு. அதை செய்யறவங்க எல்லாமே திமுக காரர்களா இருக்கிறாங்க. அதுதான் இதுல மிகப்பெரிய கொடுமை. இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது இந்த மாதிரி திமுக காரர்கள் யாராவது அராஜகம் செய்தார்களா என்றால் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு தைரியமா அராஜகம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதல்வராக இருக்கார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட், உங்கள் பழைய வீட்டை புதிய வீடாக மாற்றலாம் வாங்க. வாய்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருப்பவர் நாம் தமிழ் கட்சியினுடைய மாநில ஒருங்கிணைப்பாளர் இயக்குனர் திரு மு. கலாஜிம் அவர்கள். வணக்கம். வணக்கம் தம்பி. சவுக்கு சங்கருடைய வீடு சூறையாடப்பட்டிருக்கு. எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் ஒருத்தருடைய வீடை அடிச்சு உடைச்சா கூட சாக்கடெல்லாம் எடுத்து ஊற்றுவாங்களா அப்படின்றது தெரியல. தான் நான் முதல் முறையாக பார்க்குறேன். நான் இந்த சம்பவத்திற்கு அவர் திரு செல்வ பெருந்தகை அவர்களையும் திரு அருண் அவர்கள் கமிஷனர் அவர்களையும் குற்றம் சாட்டுறாரு. இந்த சம்பவத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, இது அதாவது வன்முறையினுடைய ஒரு உச்சம். இதுக்கு முழு பொறுப்பும் மாநில அரசு ஏற்கணும். ஒரு உலகறிந்த ஒரு ஊடகவியலாளரினுடைய வீட்டை அடிச்சு கதவை உடைச்சு உள்ள போய் அவருடைய படுக்கை, அவருடைய சமையலறை, அவங்க வீட்டில் இருக்கிற எல்லா இடங்கள்லையும் மலத்தையும் சாக்கடையவும் கொட்டி, அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்த வயதான அம்மாவை பிடிச்சி தள்ளி மிரட்டி தாக்கி இப்படி செய்தது இருக்குல்ல, அதுவும் சென்னை நகரத்தில் செஞ்சது இருக்குல்ல, இதுக்காக சென்னை கமிஷனர் வெக்கப்படணும். அவர் மீதுதான் குற்றச்சாட்டு வைக்கிறாரு சவுக்கு சங்கர். ஆனால் அந்த குற்றச்சாட்டையும் தாண்டி தன்னுடைய அதிகாரத்தில் இப்படி ஒரு தவறு நடந்ததுக்காக அந்த பொறுப்பில் இருப்பதற்கு தகுதியற்றவன் நான் அப்படின்னு அவர் தன் மீதே குற்றச்சாட்டு சொல்லிக்கணும். புரியுதுங்களா? ஒண்ணு, மாநில அரசு, இந்த திராவிட மாடல் அரசு நிர்வாகம் செய்வதற்கு தகுதியற்ற அரசா போயிடுச்சு. சென்னையிலங்க ஜகபர் அலி புதுக்கோட்டையில் வெட்டி கொல்லப்பட்டாரு. உசேன் அவர்கள் தூத்துக்குடியில வெட்டி கொல்லப்பட்டாங்க. இப்ப நேத்து வரைக்கும் படுகொலைகள் தமிழ்நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. இன்னைக்கு காலையில 1 மணி நேரத்தில் 6 இடத்துல சைன் பறிப்பு. ஆமா. அப்படின்னா இப்படி தொடர்ந்து காவல்துறை கையாளாகாத துறையா மாறிக்கிட்டு இருக்கு தமிழ்நாட்டில். இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில சென்னை மாநகரத்திலேயே ஒரு ஊடகவியலாளன் வீட்டுல இப்படி போய் ஒரு கொள்ளை கூட்டம் இங்கேருந்து போய் 50 பேர் கொண்ட ஒரு குழு, அதுவும் ரொம்ப முக்கியமா நான் சொல்றேன், துப்புரவு பணியாளர்கள் இந்த சம்பவத்தின் மீது கடும் நடவடிக்கை எடுக்கணும். ஏன்னா அவங்க பேரை சொல்லிக்கிட்டு அவங்க யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு போய் இந்த வேலையை செஞ்சிருக்காங்க. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன் பாருங்க, இந்த சம்பவத்துக்கும் ஆம்ஸ்ட்ராங் அவர்களினுடைய படுகொலைக்கும் தொடர்பு இருக்கிறதா நான் கருதுறேன். இப்போ சவுக்கு சங்கர் சொல்லக்கூடிய குற்றச்சாட்டுல உண்மை இருக்கிறதா நீங்க நம்புறீங்களா? 100% உண்மை இருக்கும் அப்படின்னு ஒரு திரைப்பட இயக்குனரா நான் பொருத்தி பாக்குறேன். நீங்க நல்லா பாருங்க, ஆம்ஸ்ட்ராங் அவர்களை படுகொலை செய்தவங்க அந்த சுகி ஜமட்டோவா என்ன சொல்றாங்களே, அந்த அவர்கள் போட்டிருக்கக்கூடிய உடை அணிந்து கொண்டுதான் அந்த கும்பல் ஆம்ஸ்ட்ராங்க வெட்டியிருக்காங்க. ஆமா. இப்ப சவுக்கு சங்கரினுடைய வீட்டை தாக்க போனவங்க எல்லாரும்
துப்புரவு தொழிலாளர்களுடைய உடையை அணிஞ்சுக்கிட்டு போறாங்க. அப்ப இது ரெண்டுக்கும் மூளை ஒண்ணுதான். ப்ரீ பிளானட் இருக்கு. இது ரெண்டுக்கும் ஒரே மூளை செயல்பட்டு இருக்கு. அப்ப இந்த ஆம்ஸ்ட்ராங்கினுடைய கொலை வழக்குல செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றதும், சவுக்கு சங்கரனுடைய வீடு தாக்குதல்ல செல்வ பெருந்தகை அவர்களுக்கு தொடர்பு இருக்குன்னு சொல்றதுலயும் ஏதோ தொடர்பு இருக்கு. ஏன்னா இந்த ரெண்டு திட்டமிடுதலும் ஒரே மாதிரி இருக்கு. அப்ப இதுல சம்பந்தம் இருக்கு அப்படின்னு ஆசிய பிலிம் டைரக்டர், ஒரு திரைக்கதை ஆசிரியனாக நான் இப்படித்தான் திரைக்கதை அமைத்து பார்க்கிறேன். இது ரெண்டுமே ஒரே நபரால் திட்டமிடப்பட்டிருக்கு. இந்த கோணத்தில் உளவுத்துறை, காவல்துறை இதை அணுகணும். இதுல என்ன ஒரு பெரிய பரிதாபத்துக்குரிய ஒரு விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுல காவல்துறை கமிஷனரா ஆணையரா இருக்கக்கூடிய அருண் அவர்கள் மீது தொடர்ச்சியா குற்றச்சாட்டுகள் வந்துகிட்டே இருக்கு. அவர் ஒரு திறமையற்றவரா இருப்பாரோ, வெறுமனே சட்டத்துக்கு விரோதமான செயல்களை செய்யக்கூடிய ஏன் தொடர்ந்து விமர்சிக்கப்படுறார் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. இல்ல, அவர் இங்க குற்றங்கள்லாம் நடக்குது, அதெல்லாம் தடுக்கணும். குறிப்பா ஆம்ஸ்ட்ராங்கோட படுகொலைக்கு பிறகுதான் சென்னை கமிஷனர் நியமனம் பண்றாங்க. அப்போ ஒரு நேர்மையான ஒரு அதிகாரியா, ஒரு குற்றங்களை ஒடுக்கக்கூடிய ஒரு சினிமாலாம் காட்டுவாங்களே, ஒரு சிங்கம் போலீஸ், அந்த மாதிரி ஒரு நபரா தானே அவரை பாக்குறாங்க. இல்ல, கிடையாது, அப்படி காட்டப்படல. அவரு இப்ப உதாரணத்துக்கு யார் அந்த சாருன்னு கேள்வி வந்த போது அவரா ஒரு பேட்டி ஒண்ணு கொடுத்து யாரையோ காப்பாத்த முயற்சி பண்றாரு. அப்ப உயர் நீதிமன்றம் கூப்பிட்டு கண்ணாபுனான்னு கண்டிக்குது. இது உங்க வேலை கிடையாது அப்படின்னு அது சொல்லுது. அப்ப அந்த வேலையை நீங்க ஏன் செஞ்சீங்க? யாரை காப்பாத்த நினைக்கிறீங்க சொல்லுங்க. இப்ப சவுக்கு சங்கர் சம்பந்தம் இல்லாமல் எப்படி ஒரு கமிஷனர் மேல எப்படி குற்றம் சொல்லுவாரு? இல்ல, ஒரு ஆரம்பத்துல இருந்து குற்றம் சொல்லிட்டு இப்ப நீங்க பாருங்க, இப்ப ஒரு காணொளி வந்திருக்கு இன்ஸ்டாகிராம்ல எல்லாம். சவுக்கு சங்கர் வீட்டை தாக்கி விட்டு ஒரு கும்பல் ரோட்ல சவுக்கு சங்கருக்கு எதிராக முழக்கம் போட்டுக்கிட்டு வருது. அப்ப ஒரு காவல்துறை ஆய்வாளர் அதை தடுத்து நிறுத்தி என்ன சொல்றாருன்னா, நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லி அனுப்புனேன்? 2 பேர் போங்க, பண்ணிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன். போய் வீட்டெல்லாம் அடிச்சு உடைச்சிட்டு வர்றீங்க அப்படின்னு அவர் கேக்குறாரு. அந்த அம்மா நாங்க ஒன்னும் அடிச்சு உடைக்கலங்கிறாங்க. அப்ப என்ன, அந்த அம்மா வயசான அந்த அம்மாவே அடிச்சு உடைச்சிச்சா? எல்லாத்துக்கும் வீடியோ ஆதாரம் இருக்கு, சும்மா எல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு அந்த காவல்துறை அதிகாரி சொல்றாரு. நாங்க 2 பேரை அனுப்பி போய் நீங்க செஞ்சுட்டு நேர போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க வாங்கன்னு சொன்னா, நீங்க ரோட்ல எதுக்கு பப்ளிக் அட்ராக்ஷன் ஏன் கிரியேட் பண்றீங்க? எதுக்கு ரோட்ல முழக்கம் போட்டுட்டு வர்றீங்க அப்படின்னு சொல்லி அந்த காவல்துறை அதிகாரி கேட்பதை வீடியோ எடுத்து இன்னைக்கு இணையதளங்கள் எல்லாம் வருது. அப்ப இது திட்டமிடப்பட்ட காவல்துறை சம்பந்தப்பட்டு இருக்கு இதுலங்கிறது உங்களுக்கு தெளிவா புரியுதா? காவல்துறைக்கு இதுவா வேலை? குற்றம் நடக்காமல் இருக்கணுமா? இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்தை கடுமையா கண்டிக்கிறாங்க. சமீப காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு இதுவரைக்கும் இல்லாத விஷயம், ஒரு அரசியல் கட்சி தலைவனுடைய வீட்டை நான் முற்றுகையிடுறேன்னு ஒரு குரூப் அறிவிப்பதும், அதற்கு காவல்துறை பாதுகாப்பு கொடுக்கறதும் சரித்திரத்தில் நடக்காது. ஒரு அரசியல் கட்சி தலைவர் அது அவங்க தடுத்து கைதுதான் பண்ணணும். அவங்க அந்த நிகழ்ச்சியை நடக்கவே விட்டுருக்க கூடாது. ஆனா தமிழ்நாடு காவல்துறை, திராவிட மாடல் காவல்துறை, ஐயா மு.க. ஸ்டாலினோட காவல்துறை என்ன செய்யுதுன்னா, அதை நடக்க விட்டு அவங்களை எல்லாம் கைதும் செய்யல, ஒண்ணும் செய்யல. அவங்களை நடக்க விட்டு வேடிக்கை பார்க்குது. அவங்க கொடும்பாவி எரிக்கிறாங்க, வேடிக்கை பார்க்குது. அவங்க முழக்கம் போட்டு மேடை போட்டு பேசுறாங்க, வேடிக்கை பார்க்குது. இந்த கொடூரம் இதுக்கு முன்னாடி எங்கேயாவது யாரோட ஆட்சியிலையாவது நடந்திருக்கா? அதனாலதான் நான் சொல்றேன், நிர்வாக திறனற்ற முதலமைச்சர், நிர்வாக திறனற்ற காவல்துறை தலைவர், நிர்வாக திறனற்ற காவல்துறை ஆணையர், மாநகர ஆணையர், இவங்க எல்லாம் நிர்வாக திறமை இல்லாம பழிவாங்குகிற எண்ணத்தோடும், புரியுதுங்களா உங்களுக்கு, திறமையற்றவர்களாகவும் இருக்காங்க. சீமானவர்கள் வீடு, அந்த வீட்டுல எந்த ஒரு பெரும் குற்றத்தையும் செய்யாத காவலரை வீடு பூந்து ஒரு காவல்துறை ஆய்வாளர் போய் அடிச்சு ரவுடி பொறுக்கிய இழுத்துட்டு போறது மாதிரி இழுத்துட்டு போறாரு. அந்த வீட்டினுடைய ஓனர் அவங்க என்ன நடந்துச்சுங்கிறத அவங்க கேட்கும் போது மரியாதை குறைவான வார்த்தைகளை பயன்படுத்திட்டு தூக்கிட்டு போறாரு அந்த ஆளை. இத காவல்துறை இதுவரைக்கும் ஏதாவது காத்திரமான நடவடிக்கை அந்த காவல்துறை ஆய்வாளர் மேல எடுத்திருக்காரா? காவல்துறை தலைவர், டிஜிபி எடுத்திருக்காரா? எடுக்கல. சரி, சிட்டி கமிஷனர் எடுத்திருக்காரா? எடுக்கல. என்ன காவல்துறை இது? ஒருத்தன் வீடு பூந்து போய் குற்றமே புரியாது, அவன் அப்பவும் அவன் சொல்றான் நான் ஒரு முன்னாள் ராணுவ வீரன் சொல்றான். அந்த ராணுவ வீரனை
யாரோ 2 பொறுக்கி பேர்ல வச்சுக்கிட்டு போய் கூட்டிட்டு போய் அடிச்சு இழுத்துட்டு போறது எப்படி சரியா இருக்க முடியும்? இதை கண்டிச்சிருக்கணுமா இல்லையா? மாநில அரசு இதை கண்டித்திருக்கணுமா இல்லையா? காவல்துறை உடனடியாக நடவடிக்கை எடுத்திருக்கணுமா இல்லையா? சவுக்கு சங்கர் என்னங்க செய்யறாரு? சவுக்கு சங்கர் மாநில அரசு செய்யற தவறுகளை சுட்டி காட்டுறாரு. மாநில அரசு தூய்மை பணியாளர்களுக்கான எந்திரம் மோட்டார் வாங்கினதுல ஊழல் இருக்காங்க. அவர் பேசின முறை தானே தப்பு. நீ வந்து காசு கொடுக்காம மாசம் உனக்கு 50,000 ரூபாய் கொடுத்துட்டு 7 வருஷம் நீ சும்மா குஷ்டு வீட்டுல உட்காந்துன்னு சொல்லும்போது அவங்களோட கண்ணியத்துக்கு எதிராக பேசுறாரு. இல்ல அப்படிலாம் கிடையாது. இல்ல அவர் வந்து என்ன சொல்றாரு, அங்கு நடந்திருக்கக்கூடிய ஊழலை தான் சொல்றாரு அவர். புரியுதா உங்களுக்கு? அதற்கு நீங்க என்ன செய்யணும்? என்ன பெரிய தவறு செய்தாலும் என்ன செய்யணும்? இது சட்டத்தின் ஆட்சியா இல்லையா? ஆமா, சட்டம் என்ன பண்ணிட்டு இருக்கு? சட்டம் தானே, சட்டப்படி தானே நடவடிக்கை. ஆல்ரெடி வழக்கு போட்டிருக்காங்க ஒரு மேல. இருங்க, அப்புறம் வழக்கு போட்டதுக்கு அப்புறம் ஏன் இந்த தாக்குதல்? இதுதான் சீமான் மேட்டர்லயும் இதுதான் நடந்துச்சு. அதுதான் நான் சொல்றேன், இது எல்லாமே ஒரே குழுவால் திட்டமிட்டு இதெல்லாம் செய்யப்பட்டு இருக்கு. சீமான் மேல 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் போடப்பட்ட பிறகு நான் வீட்டை முற்றுகிறேன்னு ஒரு கோமாளி சொல்றான். டேய், அவர் பேசுனதுக்கு அவர் மேல வந்து 70க்கும் மேற்பட்ட வழக்கு போட்டிருக்கிறா கோமாளி. அதுக்கப்புறம் என்னடா வீட்டை முட்டுகையிடுற? அதை எப்படி காவல்துறை அனுமதிக்குது? அது எப்படி அரசு அனுமதிக்குது? காவல்துறை கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கணும்? யோ, அவர் மேலதான் 70 வழக்கு போட்டிருக்குல்ல, அப்புறம் என்ன புடிங்க நீ வீட்டை முற்றுகையிட போற அப்படின்னு கேட்டிருக்கணும். அதை தடுத்து நிறுத்தி இருக்கணும். ஆனா அதை நடக்க வச்சு வேடிக்கை பார்த்தது காவல்துறை. புரியுதா உங்களுக்கு? அதேதான் சவுக்கு சங்கர் வீட்லயும் நடக்க வச்சு வேடிக்கை பார்க்கறாங்க. அப்ப ஊடகவியலாளர்களை ஒடுக்குவது, உங்களுக்கு எதிராக இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்களை ஒடுக்குவது, உங்களுக்கு கருத்தியலா போரிட தெரியாதா? நான் கேக்குறேன். இல்ல, இப்ப இவரு பேசுறது வந்து நியாயமானு கேக்குறாங்களா? இல்ல தம்பி, நியாயம் இங்க பாருங்க, நியாயம் தவறு எல்லாம் தூக்கி தூர வைங்க தம்பி. சட்டம்னு ஒண்ணு இருக்கா இல்லையா? ஒருத்தன் தவறா பேசினான்னா அவர் மீது சட்டத்தின் ஆட்சி தானே இங்க நடக்குது. சட்டப்படி தானே நடவடிக்கை எடுக்கணும். இந்த நடவடிக்கைக்கு இதுக்கான எதிர்வினை என்ன? இதை எப்படி அரசு அனுமதிக்குதா? நாளைக்கு ஐயா மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் வீட்டுல கொண்டு போய் கழிவு கொட்டலாமா? தப்பு இல்ல அது. அப்புறம் இதைதான் நாங்க சொல்றோம், அராஜகத்தின் உச்சம், திராவிட மாடல் அரசினுடைய படுதோல்வி. அதுக்கு சட்டம் ஒழுங்கை எப்படி நிர்வகிக்கணும் அப்படிங்கிறது சுத்தமா தெரியலங்க. இங்க பாருங்க, நாடு முழுதும் கூலிப்பட தாக்குதல் நடக்குதா இல்லையா? நடக்குது. நாடு முழுதும் போதைப் பொருள் விற்கப்படுதா இல்லையா? விற்கப்படுது. நாடு முழுதும் தாழ்த்தப்பட்ட மக்கள் மிக கடுமையா தாக்கப்படுகிறார்கள். நடக்குதா இல்லையா? நடக்குது. இது எல்லாம் பேர் கள்ளச்சாராயம் காய்ச்சி மக்கள் குடிச்சிட்டு சாகுறாங்களா இல்லையா? சாகுறாங்க. பெண்கள் வன்கொடுமை திமுக ஆட்சி வந்ததுக்கு அப்புறம் மிக கடுமையா இருக்கு. அதை செய்யறவங்க எல்லாமே திமுக காரர்களா இருக்கிறாங்க. அதுதான் இதுல மிகப்பெரிய கொடுமை. புரியுதா உங்களுக்கு? சோ அடுத்து இது போன்ற குற்ற செயல்கள் நடக்குது. இது எல்லாமே காவல்துறை சம்பந்தப்பட்டதா இருக்கு. காவல்துறை முறையாக இயங்கினால், காவல்துறை அதிகாரிகள் திறமையானவர்களாக நியமிக்கப்பட்டிருந்தால், காவல்துறை தலைவர் குறிப்பாக சங்கர் சிவால் ஐயா இருக்காருல்ல, அவருக்கு வந்து அவர் இஸ் நாட் கேப்பபிள் பர்சன். இது என்னுடைய தனிப்பட்ட கருத்தை நான் சொல்றேன். இதெல்லாம் வச்சு சொல்றேன். காவல்துறை தலைவர் மேல, மாநிலத்தின் முதலமைச்சர் மேல, காவல்துறை அதிகாரிகளுக்கு பயம் இல்லை. அப்படி பயம் இருந்தா திருச்சியில பணி செய்யற வருண் அவர்கள் இங்க இருந்து வட மாநிலத்துல போய் தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு கட்சியை பத்தி அங்க குறை சொல்லிட்டு இங்க வர முடியுமா? அப்படி தமிழ்நாட்டுல வந்து ஒரு கட்சி இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு எதிராக இயங்குது அப்படின்னு சொன்னா அதை கண்காணித்து நடவடிக்கை எடுக்காதது மாநிலத்தினுடைய காவல்துறை தலைவர். அப்ப காவல்துறை தலைவர் அவரை கூப்பிட்டு என்ன கேட்டிருக்கணும்? ஏண்டா, நான் இங்க என்ன சும்மா உட்காந்து என்ன முட்டைக்கு முடிவு பிடிங்கிட்டா இருக்கிறேன், நீ இங்க இருந்து போய் அங்க பேசிட்டு வர்ற அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும். மாநிலத்தினுடைய முதலமைச்சர் என்ன கேட்டிருக்கணும்? ஏப்பா இங்க வா, என்ன குற்றச்சாட்டை கொண்டு போய் இந்த மாநிலத்து மேல ஒரு குற்றச்சாட்டை அங்க கொண்டு வைக்கிறப்ப? அப்படி இங்க ஒரு கட்சி வந்து தவறா சட்டத்துக்கு புறம்பா இந்திய இறையாண்மைக்கு எதிராக இயங்குது அப்படின்னு சொன்னா அதை நீ குற்றச்சாட்டை எங்கள்கிட்ட சொல்லணும். அதை எப்படி நீ போய் வெளிமாநிலத்துல சொல்லலாம்னு சொல்லி கூப்பிட்டு கேட்டு அவனை டீப்ரோமேட் பண்றதுக்கு பதிலா அவருக்கு வந்து ப்ரொமோஷன் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்புறம் அவருக்கு எப்படி நேர்மையா வேலை செய்யணுங்கிற எண்ணம் எப்படி வரும்? அப்ப காவல்துறையில இருக்கக்கூடிய இன்றைக்கு பொறுப்பில் இருக்கக்கூடியவர்கள் எல்லோருமே திறமையற்றவர்களாக இருக்கிறதுனாலதான் இவ்வளவு குற்றங்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. குற்றங்கள் செய்கிறாங்கல்ல, அவர்களுக்கு முறையான தண்டனை கொடுக்கறது இல்ல. ஏன்னா அது திமுக காரர்களா எல்லாருமே இருக்காங்க. ஒருத்தன்
ஒருத்தன் கள்ளச்சாராயம் காய்ச்சி விக்கிறாங்க. அத 2 படிச்ச பசங்க பொது வெளியில மக்கள் நடமாடுற இடத்துல இப்படி கள்ளச்சாராயம் விக்கிறீங்களே, இது தப்புன்னு சொல்றாங்க. அவர்கள் 2 பேரையும் நடு ரோட்லயே வச்சு வெட்டுறாங்க. மயிலாடுதுறை மாவட்டத்துல இது நடந்ததா இல்லையா? 2 பசங்களும் இறந்து போயிட்டாங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க அவங்க மேல? திமுக காரர்கள் தான் பகிரங்கமா அவங்க திமுக காரங்க. என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? அப்ப திமுக ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுல இருந்து இவ்வளவு குற்றங்களுக்கு யாரால நடக்குதுன்னா திமுகவால தான் நடக்குது. இது கலைஞர் கருணாநிதி அவர்கள் இருக்கிற போது இந்த மாதிரி திமுக காரர்கள் யாராவது அராஜகம் செய்தார்களா என்றால் இல்லை. இன்னைக்கு இவ்வளவு தைரியமா அராஜகம் செய்யறதுக்கு காரணம் என்னன்னா, நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு பொம்மை முதல்வராக இருக்கார். அவருக்கு நிர்வாக திறமை சுத்தமா இல்லை. திராவிட மாடல் அரசு மிகப்பெரிய தோல்வியை இன்றைக்கு தமிழ்நாட்டில் சந்தித்திருக்கிறது. இதுதான் காரணம் அப்படிங்கிறது என் போன்றவர்களுடைய கணிப்பு. இதைத்தான் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன். எனது முகநூல், ட்விட்டர் பக்கங்கள்ல தொடர்ந்து நான் சுட்டி காட்டி பதிவிட்டுக்கிட்டே இருக்கேன். சவுக்கு சங்கர் சொல்றாரு, என்னுடைய அம்மா உயிருக்கு இங்க பாதுகாப்பு இல்லை, இதுக்கு மேல நான் ஊடகத்தை நடத்த விரும்பல, இதோட நான் இந்த இதுக்கு வந்து அவர் மூடிடுறேன்னு சொல்றாரு. அவருடைய முடிவை எப்படி பாக்குறீங்க? இல்ல, அந்த முடிவு ஒரு தவறான முடிவு. ஒருத்தருக்கு உயிருக்கு அச்சுறுத்தல் இருக்குன்னா அதுக்கு மேல ஒருத்தங்க இல்ல அது ரொம்ப உயிருக்கு அச்சுறுத்தலோடு தாங்க பல பேர் இங்க ஊடகத்துல பயணிச்சிருக்காங்க. எத்தனையோ ஊடகவியலாளர்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்காங்க. எத்தனையோ ஊடகவியலாளர்கள் கடுமையான துன்பங்களுக்கு மத்தியில போராடி பல விஷயங்களை இங்க வென்றிருக்காங்க. இன்னைக்கு இலங்கை மாதிரி ஒரு நாட்டுல எத்தனை ஊடகவியலாளர்கள் அதுவும் தமிழர்களுக்கு ஆதரவு தெரிவித்த சிங்கள ஊடகவியலாளர்கள் பல பேர் கொல்லப்பட்டிருக்காங்க. அதனால தங்களுடைய கருத்தை மாத்திக்கொள்ள முடியுமா அல்லது தங்கள் நிலைப்பாட்டில் இருந்து அவர்கள் பின்வாங்க முடியும்? எனக்கு யார் ஆபீஸ் தருவாங்க, எனக்கு வீடும் தர மாட்டானுங்க, ஆபீஸும் தர மாட்டாங்கன்னா ஒரு மனுஷன் எப்படி வாழ முடியும்? அது ஒரு கேள்வி. அது சட்டப்படி அவர் சட்டத்தின் உதவியை நாடி சட்டப்படி அவர் வென்று வெளியில வரணும். இல்ல, நீங்க சொல்றதை பார்த்தா அரசு குடியிருப்புல ஒரு வீடு தரணும். எதுக்கு? ஏன்னா யாரும் வீடு அப்படியெல்லாம் ஒண்ணும் கிடையாது தம்பி. இப்ப நான் அப்படியெல்லாம் யாருமே தரமாட்டாங்க அப்படிங்கிற நிலையெல்லாம் ஒண்ணு இல்ல. மீடியா நடத்தினா எனக்கு வீடு தர மாட்டாங்க, நான் பேசுறேன் தம்பி. அது ஒரு வாதத்துக்கான ஒரு குற்றச்சாட்டு தானே ஒழிய, நான் மீடியா நடத்துறதுக்கு எனக்கு யாருமே வீடு தர மாட்டாங்க அப்படிங்கிறது இருக்குல்ல, அது ஒண்ணும் அப்படி ஒண்ணும் ஏற்புடையது இல்லை. இங்க இருந்து ஒரு கும்பலை கூட்டிட்டு வருதுல ஒரு அம்மா, அந்த அம்மாவை பார்த்து நான் கேக்குறேன், அவங்க வழக்கறிஞர்னு வேற சொல்றாங்க, படிச்சவங்கன்னு வேற சொல்றாங்க. அவங்கள பார்த்து நான் கேக்குறேன், ஒரு வயசான அம்மாவை வீட்டை உடைச்சுக்கிட்டு போய் அவங்கள போய் மிரட்டுவீங்களா? அந்த அம்மாவை ஏதோ அதிர்ச்சியில ஏதோ இறந்து போச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்க பொம்பளை தானே, அப்ப உங்களுக்கு அந்த புத்தி இல்லையா? அப்படி என்ன சவுக்கு சங்கர் ஒரு பெரிய குற்றத்தை செஞ்சுட்டாரு? நான் கேக்குறேன். இல்ல, அங்க போனவங்க அவ்வளவு அசிங்கமா பேசுறானுங்க, அபாசமா பேசுறானுங்க, நமக்கு கேட்க முடியல. அவங்க பாவம் எப்படிதான் அதான் நான் சொல்றேன். இப்படியான இழிவான இந்த நடத்தை உள்ள பெண்கள் இருக்காங்க, இவங்கெல்லாம் கடுமையா தண்டிக்கப்படணும். இவங்கெல்லாம் வழக்கறிஞரா இவங்கெல்லாம் இருந்தாங்கன்னா இந்த நாடு உருப்படுமா? சொல்லுங்க பாப்போம். எவ்வளவு நேர்மையான துறை வழக்கறிஞர் துறை. அந்த துறையில் இது போன்ற இழிபிறவிகள் இருக்கிற போதுதான் அந்த துறைக்கு கெட்ட பேர் வருது. ஒரு வழக்கறிஞர் நடுநிலையோடு இருக்கணுமா இல்லையா? சவுக்கு சங்கர் பேசிட்டாரு, அதுல ஒரு தப்பு இருக்குன்னா வழக்கறிஞருக்கு படிச்ச இந்த பெண் என்ன செஞ்சிருக்கணும்? வழக்கு தொடுத்திருக்கணும், நீதிமன்றத்துல நிக்க வச்சு அவருக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். அதுதான் வழக்கறிஞருக்கு படித்த ஒரு பெண்ணுக்கு அழகு. இப்படி வீடு பூந்து போய் ஒருவேளை சவுக்கு சங்கர் அந்த வீட்டில் இருந்திருந்தால் என்ன நடந்திருக்கும்? கொலை செஞ்சிருப்பீங்களா? தாக்கப்பட்டிருப்பார். அதுதான் சொல்றேன். அப்ப இது எவ்வளவு பெரிய குற்றம்! வெளியிலேயே வர முடியாத அளவுக்கு இந்த பெண்ணை, இந்த வழக்கறிஞரை சிறைப்படுத்தணும். இல்லைன்னா இது சமூகத்துக்கு மிக மோசமான முன்னுதாரணம். அடுத்தடுத்து ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றவங்க இதை விட மிக மோசமா நடந்துக்குவாங்க. அதற்கான ஒரு முன்னுதாரணமா போயிடும் இது. இந்த பெண்ணை, சவுக்கு சங்கரினுடைய வீட்டை வெளியிலிருந்து ஆள்களை கூட்டிட்டு போய் யூனிஃபார்ம் போட்டு கூட்டிட்டு போய் சவுக்கு சங்கரினுடைய தாயாரை மிரட்டி அந்த வீட்டில் ஒரு அநாகரிகத்தை செஞ்ச இந்த வழக்கறிஞர் மிக கடுமையா தண்டிக்கப்படுவதன் மூலமாகத்தான் ஜனநாயகத்தை நிலைநிறுத்த முடியும். இது ஒரு மிகப்பெரிய ஜனநாயக விரோத செயல், சட்டத்தை மீறிய செயல் மட்டும் அல்ல, இது ஒரு ஜனநாயக மீறிய செயல். ஜனநாயக படுகொலையை ஒரு வழக்கறிஞர் செஞ்சிருக்காங்கிறது ரொம்ப அவமானகரமானது.